தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படிக்கு ஆமென் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களா? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரிச்சிருக்கீங்க. யார் அந்த மனுஷன்? கிறிஸ்துவாக இருக்கும். கிறிஸ்துவ போல மாறவன், கிறிஸ்துவ போல இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர் வந்ததின் நோக்கம், உங்களை ரட்சித்ததின் நோக்கம், உங்களை நேசித்ததின் நோக்கம் அதுவாகத்தான் இருக்கு. இன்றைக்கு நீங்களும் நாங்களும் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் வாசிப்போம், அந்த தாவீது ராஜா சங்கீதத்தில் சொல்லுற, மனுஷரை நீ நினைக்கிறதுக்கும் அவரை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். இப்ப நான் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிற இடத்துல தான் அந்த வார்த்தை எனக்கு கிடைத்தபடியால் அதை குறித்து நாங்கள் சற்று பார்க்கிறோம். வாசிக்கிறோம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவரை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேன். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். ஆமென். அப்ப தாவீது ராஜா புலம்புறார். இந்த மனுஷன் அவ்வளவுத்துக்கு என்ன சொல்ல தேவையில்லை, அவ்வளவுத்துக்கு நன்றி இல்லாதவனா இருக்கிறானே. அப்ப இந்த இப்படிப்பட்ட மனுஷரை நம்புறதுக்கு, அவரை விசாரிக்கிறதுக்கு இவர் எவ்வளவு அன்பு கூர்ந்து கொண்டுறார், இவர் என்ன செய்கிறார்? அவன் ஆச்சரியமாக தேவனிடத்துக்கு இருக்கிறார். ஆனா அதுல தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்குனதில்லை, தேவனிலும் சற்று சிறியவராக மனுஷனை தேவன் உருவாக்கினார் என்று விரிவாக்கல் வேதாகமங்கள்ல நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. கடந்த காலங்களில் எங்களுடைய போதகர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவதூதரிலும் சற்று சிறியவர்களாக தேவன் எங்களையும் உங்களையும் படைக்கல, தேவனிலும் சற்று சிறியவனாக உருவாக்கினார் என்பதை கடந்த காலங்களில் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஆனபடியா முதலாவது இந்த ஆதாமை ஒன்று, முதலாம் அதிகாரம், ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27, 28, 26, 27, 28 வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆமென். வாசி. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப தேவனுடைய அனாதி நோக்கம், தேவனுடைய விருப்பம் இந்த மனுஷனை எவ்வளவாக உருவாக்க வேண்டும், அவன் எவ்வளவு மேன்மை உள்ளவனாக, அவன் எவ்வளவு கனத்துக்குரியவனாக, அவன் யாருக்கு ஒப்பாக அவன் வாழ வேண்டும் என்பதை இருதயத்தில் சிந்தையில வைத்து, இருதயத்தில் சிந்தி தியானித்து அதை மனுஷனை அதே அழகான ரூபமாக ஆதாமை, முதல் மனுஷனாகிய ஆதாமை தேவன் உருவாக்கினார். உங்களுக்கு தெரியும், ஆதாமை தேவன் உருவாக்கும் போது அழகாக பார்த்து மண்ணினால உருவாக்கி அவனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜீவ சுவாசத்தை ஊதுறதுக்கும் ஆதாமை களிமண்களால உருவாக்குறதுக்கும் இடையில அவருடைய எண்ணங்களில அநேக ஓடி இருந்திருக்கும். இந்த காதை படைச்சா எப்படி இருக்கும், இந்த மூக்க படைச்சா எப்படி இருக்கும், அவனுக்குள்ள வைக்க போற அந்த ஹார்ட், இருதயத்தை எப்படி உருவாக்கணும், அதுக்குள்ள இருக்கிற கிட்னிகள், அப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக அவர் கருத்தோட தியானிச்சு ஒவ்வொன்றையும் அழகாக ஒரு மனுஷனை ஆச்சரியமான விதத்தில தேவன் மனுஷனை உருவாக்கினார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, அவனுடைய பாடி, அதாவது சரீரத்தை மாத்திரம் அழகாக உருவாக்கினார் மாத்திரம் இல்லை, அவனுடைய எண்ணங்களையும் அவனுடைய ஆளுமைகளையும் அழகாக உருவாக்கினான்னு சொல்லியிருக்கிறார். அவன் ஆண்டு கொள்ளும்படியாக இந்த பூமியில முதல் வந்த மனுஷன் அவன் தன்னை போல தனக்கு அடுத்த ஸ்டாண்டர்டில் இருக்க வேண்டும் என்று
ஆனா தாவீது கேட்கிறான். அந்த மனுஷரை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்று கேட்கிற நேரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதரிலும் சற்று சிறியவர் இல்ல, தேவனிலும் சற்று சிறியவராக மனுஷரை உருவாக்கினீர்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியா தேவன் தனக்கு அடுத்ததான ஸ்டாண்டர்ட்ல அந்த பகுதியில ஆதாமை உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கினது சும்மா 10ஓட 11ஆகவோ 100ஓட 1ஆகவோ 1000ஓட 1ஆகவோ மனுஷனை தேவன் படைச்சிட்டு அப்படியே போட்டுட்டு போகையில அவனுக்காக வானத்தை தனக்காகவும் பூமியை மனுபுத்திரனுக்காக மனுஷனுக்காக ஆதாமுக்காக உருவாக்கினார். அந்த பூமி முழுவதையும் உருவாக்கி அதிலே மரம், செடி, கொடி, கனிதரும் விருட்சங்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் ஜந்துக்கள் எல்லாவற்றையும் பார்த்து 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 படைத்து அந்த உலகத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதேசத்தில் எடுத்து ஒரு அழகான சிங்கார வனத்தை, ஒரு அழகான தோட்டத்தை தேவன் அவனுக்கு உருவாக்கினார். அவனை சுற்றிலும் 4 நதிகள் ஓடத்தக்கதாக ஆமென். அப்படிப்பட்ட அந்த மேன்மையாக மனுஷனை தேவன் மதித்து உருவாக்கினார். அவருடைய எண்ணம் எல்லாம் மனுஷனை மதித்தார், மனுஷனை விரும்பினார், மனுஷனை நேசித்தார். ஒரு நேசிக்கிறவர்களுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஆமா இல்லையா? நேசிக்கிற ஆட்களுக்கு இப்ப நான் ஒரு ஆளை நேசிக்கிறோம்னு சொன்னா தன்னிடத்துல இருக்கிற அனைத்தையும் கொடுக்கறதுக்கு அவன் முன் வந்து துணிந்து கொள்வான். அன்பு மாத்திரமில்லை, பொருளாலே பொன்களாலே எல்லாவற்றாலையும் கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவான். அதே போலதான் ஆதாமையும் தேவன் உருவாக்கி அப்படியே ஏதேன் தோட்டத்துல வைத்து அவனுக்கு துணையாக ஒரு மனைவி ஏவாளை உருவாக்கி இருவரும் ஒரே சரீரமா இருக்கட்டும் சொல்லி அவர்கள் இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளட்டும், பலிதி பெருகி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளட்டும் என்றதான் அவருடைய எண்ணத்துல உருவான சிந்தை. ஆனா அது அப்படியே நாசமாக தெரிந்தானே, அப்படியே இல்லாம போயிட்டு. ஏண்டா எங்களுக்கு எதிரியானவன், தேவனுக்கு எதிரியானவன். தேவனிடத்துல ஒரு மனுஷன் அன்பு கூறக்கூடாது, தேவனிடத்துல நெருங்கி சேரக்கூடாது, தேவனை பின்பற்றக்கூடாது, தேவனை ஆராதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தி அவனை விழுத்த நினைக்கிறவன் பிசாசானான். அதான் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வருவான். அவன் அப்படிப்பட்டதை செயல்படுத்துறது தான் பிசாசான இருப்பான். அந்த ஏதேன் தோட்டத்துகளையும் அந்த விழுந்து போன தூதன் பிசாசாக ஒரு சர்ப்பத்தை ஒரு சரீரமாக மாற்றிக்கொண்டு அப்படியே போய் ஏவாளை வஞ்சித்து, உங்களுக்கு தேவன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு கேட்டா அவர் சொன்னார், எல்லாவற்றையும் புசிக்கலாம், இந்த நன்மை தீமை அறிகிற அந்த கனியை மாத்திரம் நீங்க புசிக்க கூடாதுன்னு சொல்லி அவன் டக்குன வஞ்சகத்தால் சொன்ன, அதெல்லாம் போய் நீங்க அதை புசிச்சிட்டீங்கன்னா தேவனை போல நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக நீங்க மாறிடுவீங்கன்னு சொன்னார். ஆனா தேவன் ஏதெனில ஆதாமை மேவாளை தன்னுடைய மகிமையினால மூடிக்கொண்டிருந்தார். அது அவன் பழத்தை பிடிங்கி சாப்பிடும் வரைக்கும் அவங்க நிர்வாணி என்று தெரியல, தாங்கள் அம்மனமா இருக்கிறோம் என்றதை தெரியல. எப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம புறமுதுக காட்டி அருமையும் இனிமையுமா இருக்குதுன்னு சொல்லி, பார்வைக்கு அழகா இருக்குன்னு சொல்லி அதை பிடிங்கி சாப்பிட்டு தன்னுடைய துணைவருக்கும் கொடுத்து சாப்பிட்டது நிமித்தம் அவர்கள் காத்த அந்த மகிமை கடந்து போயிடுச்சு. அவங்க நிர்வாணிகள் என்ற அந்த நிலவரத்துக்களை உருவாக்கப்பட்டது. இதுக்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் தேவனுமாக சேர்ந்து இருவருக்கும் ஆதாம் தேவனோட பேசினான், தேவன் ஆதாமும் ஏவாளும் கடவுளோட பேசினார், கடவுள் வந்து ஆதாமும் ஏவாளோட பேசி ஒரு நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு நல்ல உறவு இவர்களுக்குள்ள காணப்பட்டது, நல்ல ஒரு ஐக்கியம் காணப்பட்டது, நல்ல ஒரு நட்பு உண்டானது. ஆமென். அப்படிப்பட்ட உறவை அப்படியே பிரித்து விட்டாச்சு. பிரித்தது நிமித்தம் முதல்ல ஆதாம் இழந்து போயிருக்கிறார், விழுந்துட்டான், வீழ்ச்சியில விழுந்து தனக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் வல்லமைகளையும் சகல தன்னை மூடிக்கொண்டு அந்த கிருபையை இழந்து மகிமையை இழந்து அவன் ஒரு சாதாரணமான ஒரு மிருகங்களை போல வாழக்கூடியவனாக மாறிவிட்டான். ஆனபடியாத்தான் தேவன் அதுல விருப்பப்படல, அதோட அவர் திருப்தி அடையல, அதோட அவர் பிரியப்பட்டு அதோட அடங்கி இருக்கல. தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப வேண்டியதாயிற்று. 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் ரோமர்கள் வாசிங்கள்.
பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அது இல்லை. அடுத்தது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுத்துகிறார். இவ்வளவு புறமுதுகு காட்டி, இவ்வளவு கீழ்ப்படியாம பார்த்து இரவும் பகலும் வந்து அவர் உங்களோட உலாவி உங்களோட பேசி நட்புறவாக பிரிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் இங்கே போயிட்டு வாரத்துக்கிட்ட மாற்றானுடைய சொல்ல கேட்டு மாற்றானுடைய வார்த்தைகளை வஞ்சக வார்த்தைகளை கேட்டு அதுல விழுந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்துருக்காங்க, மனுஷனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. தனக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவு உண்டாயிட்டு, பிளவு உண்டாயிட்டு, அந்த பிளவை சரிப்படுத்தும்படியாக தன்னுடைய ஒரேவரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டியதாயிற்று. அதுதான் அது சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் மேல வைத்த அன்பு நீங்க கவாசி மாதிரிக்கு நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தம்முடைய அன்பை நம்மேல வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். பாருங்க, உலகத்தை செய்தும் அவர் எங்கள் மேல எப்பொழுதும் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அன்பா இருந்தது மாத்திரம் தன்னுடைய குமாரனை சாக கொடுத்தது, தன்னுடைய குமாரனை அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு 3 ஆணிகளை தொங்கி அவமானப்படுத்தி கொண்டு மரித்து உயிரோடு எழுப்பினது மாத்திரம் இல்லை, அதுக்கு பிறகும் குமாரனுடைய சாயலாக இந்த நாளாமாயே கிறிஸ்து வந்து எங்களை பாவ மரண பிரமாணத்திலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்காக வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தது பிறகும் அவர் கிறிஸ்து தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற வேண்டும். அவரை விசுவாசிச்சு தன்னுடைய இதயத்தில் விசுவாசிச்சு அழைக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் பிள்ளைகள் தனக்கு பிள்ளை என்ற முதல் ஆதாம மனுஷனா உருவாக்கி எப்படி வச்சு பார்த்தாரோ தெரியல, அது இப்ப கல்வாரிக்கு பிறகு அவர் பிள்ளை என்ற ஸ்டாண்டத்துல அவர் வந்துட்டார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் முற்பிதாக்களுக்கு முன்னோருடைய தேவனாக அவர் தேவனாக இருந்தார். இப்ப இன்னும் நெருங்கி அவர் கிட்ட வந்த ஒரு தகப்பனாக உங்களுக்கு மாறிட்டார். நீங்க அவருக்கு பிள்ளையாக மாறுற சிலாக்கியம் கிறிஸ்து இயேசு மூலமாக உங்களுக்கு உண்டாக்கப்பட்டது. இது எங்களுடைய மேன்மையினாலே அல்ல, கிருபையினால உண்டானது. ஆமென். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகத்துல பாவம் பிரவேசித்தது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே முதலாதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் பிரவேசித்தது. நீங்க பாவமே செய்யாமல் பாவத்தோட பிறந்தீங்க. ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்த நிமித்தம், ஒரு கர்த்தராகிய இயேசுவானவர் கீழ்ப்படிந்த நிமித்தம் நீங்கள் என்னவாயிருக்கிறீர்கள்? நித்திய ஜீவனை ஆளுகிற ஒரு பலவான்களாக இருக்கிறீர்கள். அந்த வாசனத்தை வாசிங்க. ரோமர்ல அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே ஆமென். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். அப்ப அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்க. ஒருத்தன் கீழ்ப்படிந்ததால நீதிமான் என்ற அந்த பட்டம் மாத்திரம் இல்லை, தேவன் தன்னுடைய பிள்ளை என்ற ஸ்டாண்டர்டை முதலாவது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் பாவங்கள் முதலாவது களையப்பட்டது. நீங்கள் வாசித்திருக்கிறீங்க. முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவருடைய ஜென்ம சுபாவங்கள் அடக்கப்பட்டிருக்கிறது. ஜென்ம சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. வியாதிகள் பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார். சிலுவையில நடந்த பரிமாற்றங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாஸ்டர் சொல்லி இது கொடுத்திருக்கிறார். என்னென்ன பரிமாற்றம் நடந்த சொல்லுங்க. உங்களுடைய பாவம் எல்லாம் அவர் மேல கடத்தப்பட்டது. நீங்கள் ஆராதனீங்க நீதிமான்களாக. உங்களுடைய அநீதி எல்லாம் அவர் மேல கடத்தப்பட்டதுனால நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். உங்கள் வியாதி எல்லாம் அவர் மேல கடத்தப்பட்டு, வருத்தங்கள் வியாதிகள் எல்லாம் அவர் மேல கடத்தப்பட்டதுனால நீங்கள் சுகமானீர்கள், சுகமாக இருக்கிறீர்கள். சாபம்
அவர் மேல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று எழுதி இருக்கிறபடி அவர் எங்களுக்காக சாபமாகி அவர் சாபத்துக்குள்ளானவர் அல்ல. அவர் தேவன், அவர் மகிமையின் தேவன். ஆனா உங்கள் நிமித்தம் அவர் சாபமானார். விளங்குதா உங்களுக்கு? உங்கள் நிமித்தம். ஏன்னா உங்களுடைய சாபங்கள் எல்லாம் அவர் போக்கி தன்னுடைய சாயலாக நீங்க மாற வேணும், தன்னை போல மாற வேணும். அன்றைக்கு பிதா ஏதேனில ஆதாமை எவ்வளமாய் பார்த்தாரோ அதிலும் அதிகமாக உங்களை நேசித்தபடினால் தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயலாக தேவன் ஆதாமை உருவாக்குறது மாத்திரமில்லை, இவர் தன்னுடைய ரூபமாக தன்னுடைய சாயலாக நீங்களும் நாங்களும் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கமாய். எத்தனை பேர் விளங்கு? அன்றைக்கு தேவன் ஆதாமை உருவாக்கும் போது தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி உருவாக்கும். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த நாங்கள், கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்த நாங்கள் இப்ப யாரை போல? ஆதாமை போல உருவாகணுமா அல்ல கிறிஸ்துவ போல உருவாகணும்? கிறிஸ்துவ போல உருவாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய திட்டம். அந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்க வாசிக்கிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படிக்கு ஆமென், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களா? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரிச்சிருக்கிறீங்க. யார் அந்த மனுஷன்? கிறிஸ்துவாக இருக்கும். கிறிஸ்துவ போல மாற வேண்டும், கிறிஸ்துவ போல இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர் வந்ததின் நோக்கம், உங்களை ரட்சித்ததின் நோக்கம், உங்களை நேசித்ததின் நோக்கம் அதுவாகத்தான் இருக்கு. இன்றைக்கு நீங்களும் நாங்களும் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் ஆதாமுக்கு எத்தனை நாள் ஆயுஷ் நாளை கொடுத்தார்? 930 வருஷத்தை கொடுத்தார். இப்ப உங்களுக்கு எவ்வளவு வருஷத்தை மோசே நியமித்திருக்கிறார்? அதாவது ஆயுஷ் நாள் 70 பலத்தின் மிகுதியால அதால எவ்வளவா 80 எல்லாம் சஞ்சலமும் தவிர்க்கின்றாங்க. வாசிங்க சங்கீதம் 90 10 வாசிங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமும். அவன் கடைசியா சொல்ற வருத்தமும் சஞ்சலமும் தானே. ஆனா எங்களுடைய அருமையான பிதா சொல்ற, தகப்பன் சொல்ற 930 வருஷம் வரைக்கும் இந்த மனுஷனை வாழ வைக்க இயலாது. அவன் ஆயுசு நாள் எவ்வளவா கொடுப்போம்னு சொன்ன பிளான் பண்ணினார். 120 சொன்ன. வாசிங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மூன்று வாசனம். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி மனுஷரோட என்றென்றைக்கும் போராடுவதில்லை. ஐயா 930 வருஷம் வரைக்கும் நாங்கள் போராட இயலாது. அவன் மாம்சம் தானே, ஏமாத்திட்டானே, அவன் வஞ்சிக்கப்பட்டுட்டான் தானே, அவன் எனக்கு புறமுது காட்டிட்டானே, அவன் எனக்கு தூர போயிட்டான் தானே. இப்ப அவனை துரத்திட்டாரே. ஜீவ விருட்சத்தின் கனிய இவன் பாவத்தை செய்துட்டு பாவத்தோட ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசித்து கொண்டிருந்தால் அவன் சாவானா? சாக மாட்டான். இப்ப ஆதாம ஏதேனிகளே வச்சு சரி செஞ்சுட்டு போயிட்டான் என்று போட்டு அப்படியே விட்டு இருந்தா நித்திய காலமாக அவன் பாவத்துக்களே கிடந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சு அப்படியே பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பான். ஆனபடியா தான் அவனை துரத்தி போட்டு தேவன் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லி 2ஆம் ஆதாமாகிய ஜீவ விருட்சத்தின் கனியாகிய கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். அப்ப அப்படி ஞானம் உள்ள தேவன். அப்ப இவன் 930 முடியட்டும், நான் பிறகு இந்த குமாரனை அனுப்பி நான் நித்திய ஜீவனை கொடுக்க போறேன். யார? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எப்படியா இருப்பானா?
நித்திய ஜீவனை அடைவான் என்று அதை நான் வார்த்தையோடாக தாருங்கள். நித்திய ஜீவனுக்குள்ள கடத்தி செல்லலாம். இந்த இவ்வுலகையிலும் அவனுடைய ஆயுசு நாள் 120. இப்ப நீங்க 120 வயதை விரும்ப போறீங்களா, அல்லது மோசே ஐயா சொன்ன மாதிரி 70 80 அதுவும் சஞ்சலம் தவிப்பு அதை விசுவாசிக்க போறீங்களா? எதை விசுவாசிக்க போறீங்க? கரங்களை வசத்துக்கு 120 விசாரி. 120 தானம்மா நிஜம். 120 தான் நிஜம். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பீர்கள். இது உங்களுடைய இருதயத்திலே வார்த்தையாக மாறட்டும். 120 வருஷம் இருப்பீங்க. இந்தியாவில் அங்கெல்லாம் 120 வருஷம் இருக்கிறாங்க. இது எங்கட வாயால தவக்க தன் வாயால கெட்டது என்ற மாதிரி, தவளை தன் வாயால கெட்டது மாதிரி, ஐயோ இனி என்னத்துக்கு இருப்பான் போய் சேர்ந்துட்டா நல்லமண்டு வாஞ்சையோட இருதயத்தில் அரைக்க பண்றது. அதோட என்ன செய்யறது? இனி இருக்கிறா உங்களோட இருதயத்தின் நிறைவு வாய் பேசணும். உங்களோட இருதயம் நிறைஞ்சு வழிகிறதால அப்படியே சஞ்சலத்தோட தவிப்படும் குறைந்த ஆயுசுல மறித்து கொண்டு போகிறார். ஆனா தேவ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள் உண்மையாகவே சஞ்சலம் தவிப்பு இல்லாமல் 120 வருஷம் வரையும் வாழலாம். இதை நீங்க விசுவாசிச்சு இதை அறிக்கை பண்ணீங்கன்னா நீங்க அப்படியே இருக்கும். ஆமென். என்ன ஆமென் சொல்லலையே? ஆமென். 120 வருஷம் இருக்கலாம். இதுல ஒரு கதை ஒன்று இருக்குது. 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வெள்ளி தோன்றுமா, வானத்தில் ஒரு வெள்ளி நட்சத்திரம் வருமா. அப்ப அந்த ஆசிரியர் இவர்களை கூட்டி கொண்டு போயிட்டு, இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் 10-15 வயசா தான் இருக்குது, மாணவர்களுக்கு சொல்றேன், 100 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த நட்சத்திரம் தோன்றும் இந்த வானத்துல. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சிலாக்கியம், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சிலாக்கியமா இருக்கிறபடியே அதை பாருங்கன்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. அப்ப அந்த ஆசிரியர் சொன்னாராம், அடுத்த நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு யார் இருப்போமோ தெரியலன்னு சொன்னாங்க. சொல்லிக்க அதுல ஒரே ஒரு சிறுவன் சொன்னாராம், ஆமேன் நான் பார்ப்பேன்னு சொன்னார். அவர் 120 வயசுல இருந்தார். நம்புறீங்களா? நம்ப அந்த ஆமேன் என்ற ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்ற அந்த ஆமேனுடைய அதிகாரம் வல்லமை அவனை 120 வருஷம் வரைக்கும் அங்கே கொண்டாந்து. அதுதான் நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அதை கிரைத்து அதை எடுத்து ஆமேன்னு சொல்லுங்க, நீங்க அப்படியே இருப்பீங்க, அப்படியே ஆகும். அதுதான் நீ ரியல், அதுதான் உண்மை. ஆனபடியே அவங்களோட வாயில நீங்க எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆமேன்னு சொல்லுங்க. பிழையானதுக்கு ஆமேன்னு சொல்ல வர சொல்லல, நல்லதுகளை எடுங்க. சரிதானே? நல்லதை எடுங்க. தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நீங்க தேவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமேன். நீ சொல்ல பழகுங்க. சரிதானே? ஆமேன். நீங்க தேவர்களாய் இருக்கிறீங்க. ஏண்டா தேவதூதரிலும் சற்று சிறியவர் இல்ல, தேவனிலும் சற்று சிறியவனாக தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இதை மனதில் வச்சுக்கணும். இதை நீங்க பிக்சராக மனதில் படத்தை வச்சுக்கொண்டு நீங்க ஆமேன் சொல்லுவீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நீங்கள் அப்படியே இருப்பீர்கள். உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் பூத்து கொள்ளுங்கள். நன்மையும் கிருபையும் அப்படியே ஓவற்றை பிடிவாதப்படுத்தி உங்களுக்குள்ள வந்து செய்யும். இது ஆமேன் சொல்லணும். சொல்லுங்க. சொல்லத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வாயை மூடிக்கொண்டு இருப்பீங்கன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்படும். பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமேன் சொல்லணும். அப்படியே சொல்லணும். அப்படியே ஆமேன் ஆண்டவர் அது இன்றைக்கு காணாட்டில் நான் அதுல பலனை காணுவேன் என்று சொல்லுங்க. சொல்ல உங்களுக்கு உருவாகும். சரி, அப்ப இப்ப எந்த கட்டத்துல நாங்க 120 வயது இந்த கட்டத்துல வந்து நிற்கிறோம். அப்ப 930 வருஷம் எல்லாம் மனுஷனை வாழ முடியாது. இப்ப கிறிஸ்து இயேசுவை உங்களுக்காக அனுப்பினது நிமித்தம் நீங்க எவ்வளவு காலம் 120 தாண்டி ஆயுசு நாள்ல மரித்து நித்தியமாக கிறிஸ்துவோட கூட நீங்கள் ஆளுவீர்கள் சொல்லி வேத வசனம் வார்த்தை சொல்லுது. சரிதானே? அது உங்களுக்கு கிடைச்ச சிலாக்கியம், அது பாக்கியமா கிடைச்சிருக்கு. அது ஒரு கிஃப்டாக கிடைச்சிருக்கு. இயேசுவை விசுவாசித்து அவரை அறிக்கை செய்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களை அவருக்குள்ள வளர்த்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு வாசிப்போம். தேவனுடைய விருப்பம் என்னன்றது யோசிப்போம். எங்களுடைய விருப்பத்தை இல்ல, தேவனுடைய விருப்பத்தை பாருங்க. மேலும் அனைவரும் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய
அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். சரி, அப்ப நீங்க என்ன செய்யணுமா? கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரணும். நாங்க சொல்றோம், என்ன சொல்றோம்? நான் தேவனாயிருக்கிறேன், நான் சொன்னபடியா. இது வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு போறதில்ல, எங்களுடைய ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல கிறிஸ்துவை போல பூரணராக. முதல் வாசிச்ச வார்த்தை வசனத்தை வாசிங்க, 3:10 கொலோசியர். தன்னை சிருஷ்டித்தவருடைய, சொல்லுங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்ப. அவருடைய சாயல் என்னன்னு தெரியுமா? இயேசுடைய சாயல் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கு இவனோட கதைக்கிறதுலண்டா அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போறது, அது அவருடைய சாயல் அல்ல. சாயலா? சாயலா சொல்லுங்க, சாயலா? வஞ்சகம், பொறாமை, இது கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுறவர்களுக்குள்ள காணப்படக்கூடாது. அப்ப நீங்க கிறிஸ்துவனுடைய சாயல்ல வர முடியாது, சாயலுக்குள்ள ரூபப்படுத்த முடியாது. இப்ப உங்களுடைய சுபாவங்களை வெறும் நாங்கள் ஆண்டு கொள்ற பரம்பரை, நாங்கள் ஆள வந்தவர்கள், நாங்கள் சொன்னபடி ஆகும், நாங்கள் சொன்னபடி ஆகும்னு சொல்லி அந்த அதிகாரங்களை வல்லமைகளை எடுத்து பயன்படுத்துறதால நீங்கள் அவருடைய பூரண நிறைவுக்குள்ள வருகிறவர்கள் அல்ல. அவருடைய சுபாவமும் உங்களுக்குள்ள உருவாக்கப்படும். ஆமென். அவருடைய சுபாவம், கிறிஸ்துவுக்குள்ள என்ன சுபாவம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படியா திரிகிறாங்க? உங்களுக்கு பிடிச்சாக்களுக்கு மட்டும்தான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிஞ்சு ஏமாத்து அவங்களால தலை குனிஞ்ச நிலவரத்துல வர முடியும். ஆனாலும் இயேசு தலை குனிஞ்சாலும் நிமிந்து திருப்பி நேசித்தார். ஆமென். நாங்க நேசிக்கிறோம், நான் நேசிக்கிறேன், நான் உங்க அனைவரையும் நேசிக்கிறேன், மனதார நேசிக்கிறேன். உங்களை யாராவது நான் துக்கப்படுத்தி இருந்தால் நீங்கள் என்ன மன்னிச்சு கொள்ளணும், நான் உங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அதுபோல நீங்களும் ஒவ்வொருவரும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆதாம தன்னுடைய சாயலாக ரூபத்தின்படி உருவாக்குன தேவன் இப்ப உங்களையும் சொல்றார், தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு நீங்க மாற வேணும். குமாரனுடைய சாயலுக்கு மாறும் நீ இந்த பூமியில 120 வருஷத்திலும் அதிகமாக தன்னோட கூட நித்தியத்துல கூட நீங்க இருப்பீங்க. இந்த இடைவெளிக்குள்ள நீங்க கட்டவிழ்க்கலாம், நீங்க சொன்னபடியாகும், நீங்க சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கலாம், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளலாம். இப்படி சகல அதிகாரங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 120 வருஷத்துக்குள்ள நீங்க ஆண்டு கொள்ளுங்க, அதிகாரத்தை செலுத்துங்க. பிசாசானவன் காலால மிதிக்கப்பட்டவன், அவன் தோத்து போனவன், அவனுக்கு பயப்படாதீங்க. வாசிங்க சர்ப்பங்களையும் தேள்களையும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஐயா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இதை நீங்க இருதயத்துல விசுவாசிங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறது இருந்துட்டு போகட்டும், ஆனா அதுல ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இதைத்தான் நீங்க முதலாவது விசுவாசிக்கணும். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிறது அது ஒரு சைட்ல இருக்கட்டும், அவங்களால உங்களுக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அப்ப அதை விசுவாசிச்சாதான் நீங்க துணிஞ்சவர்களாக, தைரியம் உள்ளவராக. பயப்படுறவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போகலாம்னு நினைச்சுக்கூடாங்க. பயப்படுறவங்க இருமனம் உள்ளவர்களாக. தேவன் இருக்கா, தேவன் இல்லையா, இது வார்த்தையா, வார்த்தை இல்லையா, அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்து வாழ்வீங்கன்னு சொன்னா அது பிரயோசனமற்ற வாழ்க்கை. பயப்படக்கூடாது. உலகத்தில் உள்ளவனிலும் பார்க்க என்னுடைய தேவன் பெரியவர். ஆமென். பெரியவர் சொல்லணும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என்னென்ன உலகத்தில் உள்ளவரையும் பார்க்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, எனக்குள்ள வாசம் பண்ணி என்னை அவருடைய ஆலயமாக மாற்றின அந்த தேவன் பெரியவர். அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்திக் கொள்ளுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொள்ளுங்க. அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களுக்கு போதுமான தேவனா இருப்பார். நீங்க போற இடங்கள் எல்லாவற்றிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆனபடியா இப்ப திரும்பவும் வார அவருடைய சுபாவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சுபாவத்துக்குள்ள நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் இன்னொரு நிகழ்ச்சி நடக்கும். வாசிங்க 2 Corinthians
4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா ஆவியா இருக்கிற கர்த்தரால் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே எந்த சாயலாக சொல்லுங்க. தேவனுடைய குமாரனுடைய சாயலாக மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். நான் ஒவ்வொரு நாளும் வெறும் நாங்க அதை இதை கதைச்சிட்டு போக கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, மகிமை மேல மகிமை அடைந்து எங்களை மறுரூபப்படுத்தி உம்முடைய சாயலாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய திவ்ய சுபாவம் எனக்குள்ள வாழ்க்கையில காணப்படணும். உம்முடைய அன்பு எனக்குள்ள காணப்படும். நீ பிறரை நேசிக்கிறது போல நாங்கள் நேசிக்கத்தக்கதான அந்த தெய்வீக சுபாவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமா, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நின்றீங்க ஆண்டவரே, சர்ப்பங்களுக்கு எதிர்த்து நின்றீங்க ஆண்டவரே. எதிர்த்து நின்றது மாத்திரமில்லை, அதை நீங்க ரியலா செய்து முடித்தீங்க ஆண்டவரே. பழைய பிசாசு, பழைய பாமான் அந்த பிசாச தலையை நசுக்கி எங்களை வெற்றி சிறக்க பண்ணினீங்க ஆண்டவரே. அதை சொல்லிக் கொள்ளணும், அதற்கு நன்றி செலுத்தணும். ஆனபடியா அதே போல நாங்களும் உம்முடைய தெய்வீக சுபாவத்தில மகிமை மேல மகிமை அடைந்து ஆவியா இருக்கிற கர்த்தராகிய உம்மை ஆவியின் கண்களால் ஆவியின் மனசலால ஆராதித்த ஆண்டவரே, அதுக்கேற்ற பாத்திரங்களாக நீங்க எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவருடைய சாயலாக மாறும். தேவன் ஆதாம, நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் ஆதியில தேவன் என்ன நோக்கத்துக்காக தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி ஆதாம உருவாக்கினாரோ அதே போல அதே சாயல மறுபடியும் தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்த சாயலுக்குள்ள அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போகாமல் அந்த சாயல்ல வர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம் அதுவாயிருக்கிறது. ஆனபடியா நாங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு கிடைக்கிற நாட்களில் நாங்கள் மேன்மை பாராட்டி பீத்தி கொண்டு தெரியாமல், அதாவது பெரிய அறிவாளிகள் ஞானிகள் என்று சொல்லி கொண்டு தெரியாம, ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. அனுதினம் உங்களுடைய கிருபை என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிறது நீர்ன்றதை இந்த ஜனங்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே எங்களை நடத்துங்கன்னு சொல்லி தாழ்மைப்பட்ட, அதாவது தாழ்மைப்பட்டன்னா செருப்புகளை தூக்கி கொண்டு அல்லது அங்க அவங்களை கூட்டிக்கிட்டு திரிகிறல்ல, தைரியமாக தாழ்மை, கிறிஸ்துவுக்குள்ள தாழ்மை உள்ளவர்களாக, உலகத்துக்கு கெத்தானவர்களாக, உலகத்துக்கு ராஜாக்களாக, ராஜாத்திகளாக, ஆமென், தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷியாக, பிள்ளைகளாக, கெத்தாக நீங்கள் யாவரும் காணப்படவில்லை. அதுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமும் அனாதி நோக்கமும் அதுவாக இருக்கிறது. நாங்கள் யாவரும் எழுந்து நின்று நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் முடிவு ஜெபத்துக்கு கொண்டு வரோம். பாஸ்டர் குமார் ஐயா இந்த ஜெபம் பண்ணி